3 வருஷமா ஒரு பொண்ண காதலிச்சேன். நாங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நெருக்கமா இருந்தோம். எல்லாமே சரியா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். ஒரு நாள் அவ பிரெக்னென்ட்னு தெரிஞ்சுச்சு. அவ சொன்னா அபார்ட் பண்ணிடலாம். என் உள்ள ஏதோ உடைஞ்சுது. நான் கெஞ்சினேன். வேண்டாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நாமே குழந்தைய வளர்க்கலான்னு சொன்னேன். அவ கேட்கல. பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்தா. அவ டிசிஷன் மாறல. அந்த காயம் என் மனசுல ஆழமா இறங்கிடுச்சு. நாட்கள் போச்சு. நாங்க இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ஒரு நாள் அவ நார்மலா என்கிட்ட பேசினா. நாங்க மறுபடியும் இன்டிமேட் ஆனோம். அதே நாள்ல திடீர்னு சொன்னா, என் ஃபேமிலிக்கு வேற பையன் பார்த்திருக்காங்க, நாம பிரேக்கப் பண்ணிடலான்னு. என்னால நம்பவே முடியல. காரணம் கேட்டேன். சொன்னா காஸ்ட் சரியில்லை, சேலரி போதல. அவன் 1,00,000 சம்பாதிக்கிறான், நான் 35,000 தான் சம்பாதிக்கிறேன். அதுலயும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த விஷயங்களை என் கூட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும்ல. நான் அவளுக்காக என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணினேன். என் சொந்த ஆர்கனைசேஷன்லயே அவளுக்கு ஜாப் வாங்கி கொடுத்தேன். இப்போ தினமும் ஆஃபீஸ்ல அவளை பார்க்கணும். என் மனசு தடுமாறுது. ஆங்ஸைட்டி வருது. பயமா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இன்னும் புரியல. ஏன் எனக்கு மட்டும் இந்த பனிஷ்மெண்ட்? இது காதலா இருந்துச்சா, இல்ல என் வாழ்க்கையோட யாரோ விளையாடினாங்களா, இன்னும் தெரியல. இதை யார்கிட்ட சொல்ல? இதை எப்படி கடந்து போறது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு நான் என்ன பண்றதுன்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.